ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் தி மின்னல் பேட்ச். பாரதியார் இருக்கார்ல, ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே. என்னைக்குமே இல்லை, உனக்கு வரப்போகிற எக்ஸாம்ஸை நினச்சி கொஞ்சம் கூட பயப்படாத. உன் லைஃப் எப்படி இருக்கும், நம்ம என்ன மார்க் எடுப்போம், என்ன ஆக போகுது, ஐயோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்தால் எப்படி ஆகும், இப்படி ஒரு கொஸ்டின் வந்தால் என்ன ஆகும், அதை யோசிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. இது அச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நீ யாரு அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம். நேற்று லைவ் செஷனில் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னல, நம்ம ஏன் சூப்பராக படிக்கணும் அப்படின்னு. இந்த வீடியோவை பார்க்குற முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நீயே சொன்ன 1000 பேர் லைவ்ல இருந்து அத்தனை பேர் என்கிட்ட என்ன சொன்னேன், சார் நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் டிகிரி ஹோல்டராக என் ஃபேமிலியில் வரப்போகிறேன், முதல்ல எங்கள் வீட்டில் நான் தான் சார் டிகிரி படிக்க போகிறேன், நான் தான் சார் ஒரு பெரிய காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்ற ஆம்பிஷனோட இருக்கேன், எங்கள் ஃபேமிலியில் நான் சக்சீட் ஆகிட்டேன்னா அது கிட்டத்தட்ட எல்லாருமே சக்சீட் ஆன மாதிரி அப்படின்றத நம்ம பேசணும். அப்போது ஏன் 90-95+ சென்டம் எடுக்கிறது எப்படி அப்படின்றத இன்னைக்கு பிளான் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, உனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்தாலும் பயம் இருந்தாலும், அடுத்து உன்கிட்ட இருக்க இந்த ஒரு நாள், டெக்னிக்கலாக சொன்னா 1.5 days இருக்கு, இதை பயங்கர ஆர்கனைஸ்டா பயன்படுத்து. புரியுதா? பயங்கரமா சாரிடா. ஓகே, பயங்கரமா என்ன செய்யணும், ஆர்கனைஸ்டா பயன்படுத்தணும். சரியா? எவ்வளோ தடை வந்தாலும் சரி, அதை தாண்டி நம்ம வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதனால தான் நானும் இன்னைக்கு இந்த வீடியோ முக்கியமாக உனக்கு மேக் பண்ணுறேன். நோ மேட்டர் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, படி. நீ எப்படி படிக்கணுன்றத இப்போ நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உனக்கு சொல்ல போகிறேன். சரியா? ஸோ தி மின்னல் பேட்ச், எஸ், ரெடியா இரு. ஓகே, ஸோ ஹியர் வி கோ. சார் படிக்கணும், ஆனால் எப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இப்போ ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்லை. நான் எங்கேருந்து ஆரம்பிக்கட்டும்? 2 and 4 மார்க்ஸாக ஃபஸ்ட்டு படிக்கட்டுமா, இல்லை போய் 7 மார்க்ஸாக முடிச்சுட்டு வந்துட்டுமா, ஃபிசிக்ஸ் பார்ட்டை முதல்ல முடிக்கவா, கெமிஸ்ட்ரி முடிக்கவா, இல்லை நிறைய சாப்டர்ஸ் இருக்கா, பயாலஜியே முடிக்கவா? இந்த மாதிரி உனக்கு நிறைய கேள்வி இருக்குல்ல, நான் சொல்கிறேன்டா. ரெண்டாவது பெரிய பிரச்சனை அப்படின்னா, சார் நான் நேற்றுல இருந்தே நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் படித்த கொஸ்டினே திரும்ப எடுத்து பார்க்குறேன் சார், எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கு. உன்னைய சென்டம் விடாமல் தடுக்க போகிற ஒரு 2 விஷயங்கள் இதுதான். எவ்வளவோ படிச்சிருப்போம், படித்தது உனக்கு ஞாபகத்தில் இருக்காது. ரீகால் பண்ணும்போது ஐயோ இந்த ஸ்டெப்பு மறந்துடுது, அந்த ஸ்டெப்பு மறந்துடுதுன்னு இருக்கும். நான் அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், இப்போ நீ உன் புக்கை விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கல, நீ யோசிச்சு பாரு, இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நீ ஏற்கனவே படித்தது தானே. எப்படியோ ஏதோ ஒரு வாட்டி இதெல்லாம் நீ ஏதோ ஒரு டெஸ்ட்டில் படித்து எழுதிருக்க, மார்க் கம்மியாக எடுக்கல, ஆனால் படிச்சு. புரியுதா? இப்போ நீ என்ன தெரியுமா எனக்கு செய்யணும், ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் பார். இப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எந்தெந்த கொஸ்டின்லாம் உனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு, புரியுதா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அன்எக்ஸ்பெக்டடா இருக்கிற கொஸ்டின்லாம் என்ன? மாடல் கொஸ்டின் பேப்பர். நான் உனக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு தான் கொடுத்தேன், இன்னைக்கு படிக்கிறதுக்காக தான் கொடுத்தேன். புரியுதா? அப்போ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்துப்பார், இதுல இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி பார்க்க ட்ரை பண்ணு. உனக்கு அதில் ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும், ஐயோ இது இந்த கொஸ்டின் நம்ம படிக்கவே இல்லையே, இது இருக்குதே அப்படின்ட்டு. அப்போ உடனே அதை படிச்சுட்டு எழுதிப்பார். இப்போ நீ சென்டம் வேணும்னு ஆசைப்படுறனா, இதுதான் உன்னோட ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஒருவேளை உன்கிட்ட இல்லை அப்படின்னா நீ திரும்ப டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு நான் இதே வீடியோவில் தரேன். ஓகே, நான் ஏற்கனவே அதை கொடுத்துட்டேன், கிட்டத்தட்ட கொடுத்து எத்தனை 20 நாள் ஆகப்போகுது. பட் இருந்தாலும் இப்போ நான் திரும்ப தரேன். நீ சென்டம் எடுக்கணும்னா அதுக்கு இதான் ஸ்ட்ராட்டஜி. காலையில் எக்ஸாம் அன்னைக்கு ஓகே, அப்போ எழுந்துட்டு புது கொஸ்டின் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கக்கூடாது. நான் உனக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னன்னா, எல்லா கொஸ்டினையும் ஒரு வாட்டியாவது படிச்சிரு. எந்த கொஸ்டினையுமே லாஸ்ட் மினிட்ல காலையில் போயிட்டு ஃபுல்லாக படிக்காது. இப்போ நான் தெளிவாக ஷெட்யூல் சொல்லிடவா? இன்னைக்கு 17ஆம் தேதி தானே, இன்னைக்கு கம்ப்ளீட் ஷெட்யூல் சொல்லட்டுமா? சரியா? இப்போ 6 PM இருந்து 8 PM வரைக்கும் இன்னைக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்னா, பிசிக்ஸ்ல சாப்டர் 1 இருந்து 4 வரைக்கும் இருக்கிற 2 and 4 மார்க்ஸை படிக்க போற. 8 மணி வரைக்கும். 8 மணிக்கு உனக்கு லைவ் செஷன் இருக்கு. யார் வரா இன்னைக்கு? ஷாவணி மேம் வராங்க உங்களுக்காக. சரியா? ஸோ ஷாவணி மேம் 7 இருந்து 11 வரைக்கும் இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் 1 ஷாட் ரிவிஷன் பார்த்துப்பாங்க. சரியா? அப்போ 7 இருந்து 11 வரைக்கும் இருக்கிற சாப்டர்ஸ் இன்னைக்கு நீ சூப்பராக படிச்சிருவ. இதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ பிசிக்ஸ்ல எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, 2 and 4 மார்க்ஸ் சாப்டர் 1 இருந்து 4 வரைக்கும் நீயா படி. நான் உனக்கு சொல்லித்தரேன், பட் இதை முதல்ல நீயா முடி. அப்புறம் 10 இருந்து 11 PM, அதாவது இந்த செஷன் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ன படிச்சோமோ தயவு செஞ்சு திரும்ப சொல்ற ஒரு வாட்டி ரீகால் பண்ணு.
நீ கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தாலும் சரி, மேம் டீச் பண்ணதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு வாட்டி திரும்ப ரீகால் பண்ணிவிட்டு அப்புறமா தூங்குறதுக்கு போ. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே 18ஆம் தேதி வரும். சரியா? த லாஸ்ட் டே. இன்னைக்கு வந்து 17, நாளைக்கு வந்து 18 இல்லையா? ஸோ எனக்கு 18th அன்னைக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ஒன் ஷாட் ரிவிஷன் பண்ணு. இது எப்படி பண்ணுறது? உனக்கு ஏற்கனவே ஆக்சுவலாக நான் எல்லா ப்ராப்ளம்ஸையும் நடத்தி வீடியோ போட்டேன். திரும்பவும் நான் உனக்கு அதை நடத்தவும் செய்கிறேன். நீ கவலைப்படாத. சரியா? திரும்பவும் நான் நடத்தவும் செய்கிறேன். ஆனால் இது எல்லாமே நான் ஏற்கனவே நடத்தியும் கொடுத்துருக்கேன். நீ ஒரு வாட்டி அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு பாரு. ஓகேவா? இப்போது ஸ்கூல் போகிறல்ல, 6 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்குமே நான் ஸ்கூல் கணக்கு தான், இந்த காந்தி கணக்குன்னு வாங்க அந்த மாதிரி ஸ்கூல் கணக்கில் எழுதிட்டு இந்த டைம் ஃபுல்லாக நீ ஆக்குபைடாக இருக்க போகிற. இந்த டைமில் நீ எனக்கு என்ன செய்யணும்னா கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணணும். புரியுதா? யூ ஹாவ் டு ரிவைஸ் கெமிஸ்ட்ரி. என்ன ரிவைஸ் பண்ணணும்? உனக்கு மேம் நேற்று சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதாவது இன்னைக்கு சொல்லித்தர போகிறத நாளைக்கு ஸ்கூலில் நீ ஒரு வாட்டி சும்மா கிளான்ஸ் பாரு, மறந்துடாமல் இருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், நீ என்ன செய்யணும்? படித்த விஷயங்களை திரும்ப 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 ரீகால் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாமில் நீ சென்டம் எடுக்க முடியும். அப்போ தான் அங்கே உனக்கு மறக்காது. யார் தெரியுமா சென்டம் எடுப்பா? படித்ததை 10 வாட்டி படிச்சுட்டு 11ஆவது வாட்டி போய் எழுதி பார்க்குறவங்க. ஓகே, நீ ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது சென்டம் வராது. நீ ஆல்ரெடி அதை 10 டைம் செஞ்சுருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஹாஃப் இயர்லியில் சென்டம் வருதோ இல்லையோ, பப்ளிக்கில் வந்து தானே ஆகணும். அப்போ பப்ளிக்கில் வந்து தான் ஆகணும்னா இப்போலேருந்தே அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு, ரீகால் பண்ணு எல்லாத்தையும். சரியா? அடுத்த நாள் உனக்கு 6 PM லைவ் செஷனை ஆரம்பிச்சிடும், மேரத்தான் ரிவிஷன். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு இட் வில் கோ 10 வரைக்கும் போகும். நீ ரெடியாக இருக்குன்னா 11 வரைக்கும் கூட போகும். இல்லை சார் நான் அதை விடவே ரெடியாக இருக்குன்னா 12 வரைக்கும் கூட. நீ ரெடியாக இருக்குன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நாங்கள் உனக்கு கிளாஸ் எடுக்கிறோம். பயாலஜி கிளாஸஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் இருக்கும். சரியா? எல்லாமே நாங்கள் வந்து உனக்கு நீ டென்ஷனே ஆகாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், டீச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீ அழகாக படுத்து தூங்கிடும். இப்போ இதான் கேம் பிளான். இந்த கேம் பிளானை நேற்றும் சொன்னேன், திரும்ப ஒரு வாட்டி உனக்கு இன்னைக்கு ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியும் சொல்லிட்டேன். மறந்துடாத. இஃப் யூ வாண்ட் டு கெட் செட்டம்னா தயவு செஞ்சு கொஸ்டின் பேப்பர்ஸை பார். ஓகே, நேற்று உனக்கு நான் ஒரு 500 1 மார்க் லைவ்ல வந்து உங்களுக்கு கொடுத்தேன். அதோட பிடிஎஃப்பும் இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். 1 மார்க்ஸ் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸில் தான் நீ மார்க் லூஸ் பண்ணுறேன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ ஒரு வாட்டி பாரு, அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோ. 1 மார்க்ஸ் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணி நீ அதை பிரிண்ட் போட்டே படிக்கலாம். பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் தான் நான் உனக்கு தரேன். அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு உனக்கு நான் லைவ்ல சொல்லித்தர போகிறேன். நீ பயப்படாத. ப்ராப்ளம்ஸ் நினச்சி நீ பயப்படாத. நீ மற்ற வேலையெல்லாம் இருக்கிற டைமில் முடி. புரியுதா? எல்லாருக்கும் இது கிளியரா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஈவினிங் லைவ் செஷன்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சரியா? எத்தனை தடைகள் வந்தாலும் படி. புரியுதா? காரணம் தேடாத. நானும் காரணம் தேடல. புரியுதா?